ஒரு நாள் நண்பர்கள் அறுவரும் கோயிலுக்கு சமய வகுப்பிற்கு செல்கின்றனர். வணக்கம் என் மாணவ செல்வங்களே. வணக்கம் ஐயா. இன்று நாம் பக்தி இலக்கியத்தை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். பக்தி இலக்கியம் என்றால் என்ன? சங்கம் மருவிய காலத்தில் தமிழ்நாட்டில் களப்பிரர்கள் ஆட்சி தொடங்கியது. இவர்கள் காலத்தை வரலாற்று அறிஞர்கள் இருண்ட காலம் என்பர். களப்பிரர்கள் முதலில் பௌத்தத்தை ஆதரித்து பின்னர் சமணத்தை ஆதரித்தனர். இக்காலகட்டத்தில்தான் 14 கணக்கு நூல்கள் தோன்றின. தெற்கே பாண்டிய மன்னன் கடுங்கோனும், தொண்டை மண்டலத்தில் பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணுவும் களப்பிரர்களை எதிர்த்து போராடி விரட்டினர். இதன் பிறகு தமிழகத்தில் கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகள் பல்லவர் ஆதிக்கம் மிகுந்திருந்தது. இக்காலமே பக்தி இலக்கிய காலமாகும். பாண்டிய நாட்டு மன்னர்களும் பல்லவ மன்னர்களும் சைவ வைணவத்தை ஆதரிக்கத் தொடங்கியமையால் சைவமும் வைணவமும் வேகமாக வளரத் தொடங்கின. பக்தி இயக்கமாகவே வளர்ந்தது. சைவத்திற்கு நாயன்மார்களும் வைணவத்திற்கு ஆழ்வார்களும் பக்தி பாடல்கள் இயற்றி பெருந்தொண்டு புரிந்தனர். தொடக்க நிலையில் காரை காலமையார், திருமூலர் போன்ற பெரியோர்கள் இவ்வருந்தொண்டை தொடங்கி வைத்தனர் எனலாம். சங்க காலத்தில் மன்னர்களை பாடினர். சங்கம் மருவிய காலத்தில் குடிமக்களை பாடும் சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களும் அறத்தை வலியுறுத்தும் நீதி நூல்களும் தோன்றின. பல்லவர் காலத்தில் இறைவனையும் இறை அடியார்களையும் பாடினர். விருத்தப்பா பக்திப்பாவாக மலர்ந்தது. தமிழ் உயிர் எழுத்துக்கள் 12. அதை போன்று சைவத்தின் உயிர் நூல்கள் 12 திருமுறைகள் ஆகும். இறைவனை பற்றி சைவ அடியார்கள் பாடியுள்ள திருநூல்கள் திருமுறைகள் என வழங்கப்படுகின்றன. இச்சைவ அடியார்கள் பாடியுள்ள பாக்களை 12 திருமுறைகளாக தொகுத்தனர். இவ்வாறு தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பியாவார். தேவார திருப்பதிகங்களில் முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் பாடிய திருமுறைகளாகும். ஆளுடைய பிள்ளை என்பதே சம்பந்தரின் இயற்பெயராகும். சீர்காழியில் அந்தணர் குலத்தில் சம்பந்தர் அவதரித்தார். இவரது தந்தையார் சிவபாத இருதயர், தாயார் பகவதியார். இவரை ஆதிசங்கரர் தமது சௌந்தரிய லஹரியில் திராவிட சிசு என்று குறிப்பிடுகின்றார். 3 வயதில் உமாதேவியாரால் ஞானப்பால் ஊட்டப்பெற்றதால் ஞானசம்பந்தரானார். இறைவன் உமாதேவியாருடன் காட்சி தர அக்காட்சியைக் கண்டு வியந்த சம்பந்தர் தோடுடைய செவியன் எனும் பதிகத்தை பாடினார். இதுவே இவரது முதல் பதிகமாகும். அன்று முதல் சம்பந்தர் தனது தந்தையாரின் தோளில் அமர்ந்தவாறே சிவத்தலங்கள் பலவற்றிற்கும் பயணமாகி நேரில் சென்று பல பாடல்களை பாடினார். சென்ற இடங்களில் பல அற்புதங்களையும் நிகழ்த்தினார். எனவே நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என திருத்தொண்டர் தொகையில் சுந்தரர் பாராட்டுகின்றார். இவரின் திருமுறைகள் தேவாரம் என்ற திருப்பெயரோடு திருக்கடைக்காப்பு என்ற சிறப்பு பெயருடனும் வழங்கப்படுகின்றன. சம்பந்தர் பாடியது 16,000 பாடல்கள் என்பர். ஆனால் இன்று 383 பதிகங்களே கிடைத்துள்ளன. ஒரு பதிகம் 10 அல்லது 11 பாடல்களை கொண்டு அமைகின்றது. அடுத்ததாக திருநாவுக்கரசர். இவரது இயற்பெயர் மருள் நீக்கியார். இவர் 4, 5, 6 ஆகிய 3 திருமுறைகளை பாடினார். இவற்றை திருநேரிசை, திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம் என்று வழங்குவர். இவர் திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருவாமூரில் புகழனார்க்கும் மாதனியார்க்கும் மகனாக பிறந்தார். இவர் பெற்றோர் இல்லாததால் அவரது தமக்கை திலகவதியாரால் வளர்க்கப்பட்டார். இவரது தமக்கையாருக்கு பார்த்த கணவனும் இறந்தமையால் மனம் வருந்தி நிலையாமையை எண்ணி சமண சமயத்தை தழுவினார் திருநாவுக்கரசர். தருமசேனர் என்ற பெயர் இவருக்கு சமண சமயத்தில் இருந்தபோது வழங்கப்பட்டது. திலகவதியார் தனது தம்பி சமண சமயத்தில் சார்ந்ததால் மனம் வருந்தினார். தனது தம்பி சைவ சமயத்திற்கு மாற வேண்டும் என்று இறைவனை வேண்டினார். அவரது வேண்டுதலால் மருநீக்கியாருக்கு சூளை நோயை உண்டாகியது. அந்நோயால் மருநீக்கியார் துன்புற்றார். இறைவனை வணங்கி திலகவதியார் திருநீற்றை எடுத்து மருள் நீக்கியாரின் உடலில் பூச சூளை நோய் குணமானது. தனது நோய் நீங்க பெற்ற மருள் நீக்கியார் சைவ மதத்திற்கு மாறினார். தனது நோய் நீங்கவே கூற்றாயினவாறு விளக்ககிலீர் என்ற பாடலை பாடி இறைவனை வணங்கினார். இவரது பாடலை கேட்ட இறைவன் இவருக்கு திருநாவுக்கரசர் என்ற பெயரை வழங்கினார். திருவதிகை வீரட்டானத்தில் பாடிய இப்பதிகமே இவர் பாடிய முதல் பதிகமாகும். அடுத்ததாக சுந்தரர். திருநாவலூர் என்ற ஊரில் பிறந்தவர் நம்பி ஆரூரன். அவர் சிறு வயதிலிருந்தே சிவபெருமானை மிகுந்த அன்புடன் வணங்கினார். அனைவரும் இவரை சுந்தரர் என்று அழைப்பர். இவருக்கு ஆதலால் சுந்தரனார் என்ற பெயரும் உள்ளது. மேலும் சுந்தரர் சிவனுக்கு நெருங்கிய நண்பர் ஆவார். சுந்தரர் பாடிய பாடல்கள் தெய்வீகமானவை. அவர் 38,000 பாடல்கள் பாடியதாக கூறப்படுகிறது.
ஆனால் அவற்றில் 1026 பாடல்கள் மட்டுமே நமக்கு இன்று கிடைத்துள்ளன. அவரது முதல் பாடல் பித்தப்பிறை சூடி. அதில் அவர் சிவபெருமானின் அழகையும் அவரது தலையில் திகழும் பித்தப்பிறை வளைந்த நிலாவையும் பாடுகிறார். அவரது பாடல்கள் உணர்ச்சியும் பக்தியும் நிரம்பியவை. அந்த பாடல்கள் அனைத்தும் சேர்ந்து 7ஆம் திருமுறையாக அமைந்தன. அடுத்ததாக மாணிக்கவாசகர். ஒரு காலத்தில் திருவாதவூர் என்ற அழகிய ஊரில் மாணிக்கவாசகர் என்ற பெரிய சிவன் பக்தர் பிறந்தார். அவர் மிகுந்த அறிவும் ஆழ்ந்த பக்தியும் கொண்டவர். அவரை மக்கள் அன்புடன் அருள்வாசகர் என்றும் மாணிக்கவாசகர் என்றும் அழைத்தனர். சிவபெருமானின் மீது கொண்ட அன்பு அளவற்றது. அந்த இறையன்பில் உருகி அவர் பல அழகான பாடல்களை இயற்றினார். அந்த பாடல்கள் பின்னர் 8ஆம் திருமுறையாக அமைந்தன. அவர் இயற்றிய முக்கியமான நூல்கள் திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் ஆகும். திருவாசகம் 51 பிரிவுகளும் 636 பாடல்களும் கொண்டது. திருக்கோவையார் 400 பாடல்கள் உடையது. மாணிக்கவாசகரின் பாடல்கள் மிகவும் உணர்ச்சிவசப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதால் மக்கள் திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று கூறினர். அவரது திருவாசகத்தை டாக்டர் G.U. போப், ஒரு ஆங்கில அறிஞர், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அடுத்ததாக 9வது திருமுறை. தமிழ் சைவ பக்தி இலக்கியத்தின் பெருமை 9 திருமுறைகள். இந்த திருமுறைகளை பாடியவர்கள் தங்கள் உயிரையே சிவபெருமானுக்காக அர்ப்பணித்த பெரும் நாயன்மார்கள். 9ஆம் திருமுறையை பாடியவர்கள் திருமாளிகை தேவர், திருத்தக்கதேவர், நம்பி ஆண்டார் நம்பி, கருவூர் தேவார், பாண்டிய மன்னன் அதாவது சோழ பாண்டிய நாயனார், ஐயாடிகள் கடவர்கோன், சேரமான் பெருமாள், திருக்கடவூர் தேவார் மற்றும் பிற சிறு பக்தர்கள். அடுத்ததாக திருமூலர். பக்தி இலக்கியத்தில் போற்றப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவரான திருமூலர் தனித்துவமான வரலாறும் ஆழ்ந்த ஆன்மீக செய்தியுமுடையவர். திருமூலர் முதலில் கைலாய மலையில் வாழ்ந்த சிவயோகியாகிய சுந்தரநாதர் என்ற ஞானி. இவர் நந்திதேவரின் சீடராக இருந்து அஷ்ட சித்திகளை ஆள்கொண்டிருந்தார். அவர் தனது நண்பரும் ஞானியுமான அகத்தியரைச் சந்திக்க தென்னிந்தியாவின் பொத்திகை மலை நோக்கி பயணமானார். பயணத்தின் போது காவேரி நதிக்கரையிலுள்ள சாதனூர் என்னும் கிராமத்தின் அருகில் சில மாடுகள் துயரத்துடன் அலறும் காட்சி சுந்தரநாதரின் கண்களில் பட்டது. அவர்களின் காவலனாகிய மூலன் என்னும் மாட்டு வாசகர் பாம்பு கடித்துக் கொண்டு உயிரிழந்திருந்தான். மாடுகளின் துயரத்தைக் கண்டு உருகிய சுந்தரநாதர் தம் யோக சித்தியால் அவற்றின் துயரை போக்க முடிவு செய்தார். தன் உடலை ஒரு பொத்தான மரக்குச்சியினுள் பாதுகாப்பாக வைத்துவிட்டு தன் ஆன்மா வடிவில் உயிரில்லாத மூலனின் உடலுக்குள் நுழைந்தார். உடனே மூலனின் உடல் உயிர் பெற்று எழுந்தது. மாடுகள் மகிழ்ச்சியுடன் அவரைச் சூழ்ந்தன. பின்னர் அவர் மாடுகளை பாதுகாப்பாக கிராமத்துக்கு கொண்டு வந்து அவற்றின் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார். அதற்குப் பிறகு சுந்தரநாதர் தன் உடலை இருந்த மரக்குச்சியில் தேடச் சென்றபோது அது காணாமல் போயிருந்தது. அப்போது வானிலிருந்து சிவபெருமான் தமது தெய்வீக குரலில் உரைத்தார், "இது என் சித்தம். நீ இனிமேல் மூலனின் உடலில் இருந்து தமிழில் சிவதத்துவம் மற்றும் யோகத்தின் உபதேசங்களை பரப்ப வேண்டும். மக்களுக்கு எளிதில் புரியும் மொழியில் என் ஞானத்தை நீ வழங்க வேண்டும்." அந்த தெய்வீக ஆணையை ஏற்றுக்கொண்ட சுந்தரநாதர் இனிமேல் திருமூலர் என போற்றப்பட்டார். அவர் திருவாவடுதுறையில் உள்ள அஞ்சல் மரத்தடியில் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஒருமுறை சமாதியிலிருந்து வெளியே வந்து ஆண்டுதோறும் ஒரு பாடலை பதிவு செய்தார். இப்படியாக 3000 ஆண்டுகளில் 3000 பாடல்கள் எழுதப்பட்டன. அவை சேர்ந்து திருமந்திரம் எனும் மகத்தான நூலாக அமைந்தன. அடுத்ததாக 11ஆம் திருமுறையாகும். 11ஆம் திருமுறையை பிரபந்த மாலை என்றும் கூறுவர். 12 நாயன்மார்களால் பாடப்பட்டது. இத்திருமுறையில் 40 நூல்கள் உள்ளன. முதலாவதாக திருவாலவாயுடையார் ஆவார். சொக்கநாதரின் திருமுகப் பாசுரம் இதுவாகும். பாணபத்திரர் வறுமையை போக்க சேரமானுக்கு சொக்கநாதர் எழுதியது. இரண்டாவதாக காரைக்காலம்மையார் ஆவார். காரைக்காலில் பிறந்தமையால் காரைக்காலம்மையார் என்ற பெயர் வந்தது. இவரின் இயற்பெயர் புனிதவதி ஆகும். இவர் பாடியது 4 நூல்களாகும். 2 திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிங்கள், 1 திருவிரட்டை மணிமாலை, 1 அற்புத திருவந்தாதி ஆகும். இவை மொத்தம் 148 பாடல்களாகும். அடுத்தாக ஐயடிகள் காடவர்கோன் ஆவார். பல்லவ அரச மரபினர் 63 நாயன்மார்களில் ஒருவர். இவர் எழுதிய நூல் சேத்திரத் திருவெண்பாவாகும். அவற்றனுள் மொத்தம் 24 பாடல்கள் அடங்கியுள்ளது. பிறகு கல்லாட தேவநாயனார். இவர் கண்ணப்ப நாயனாரின் வரலாற்றை பற்றி திருகண்ணப்பர் திருமாரம் எனும் தலைப்பில் 38 அடிகளில் பாடியுள்ளார். இவர் சங்க கால பெயரை தனக்கு சூட்டிக் கொண்டார். ஐந்தாவதாக நக்கீர தேவநாயனார். இவர் 10 நூல்கள் இயற்றியுள்ளார். இவற்றுள் திருமுருகாற்றுப்படை சங்க காலத்தது.
திருமுருகாற்றுப்படை இயற்றிய நக்கீரர் இவரினும் வேறு. அடுத்தது கபில தேவநாயனார் ஆவார். இவர் பாடியவை 3 நூல்களாகும். அவை மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலை, சிவபெருமான் திரு இரட்டை மணிமாலை மற்றும் சிவபெருமான் திருவந்தாதி ஆகும். 7வது பரணதேவநாயனார் ஆவார். சிவபெருமான் பெயரால் இவர் பாடிய அந்தாதி சிவபெருமான் திருவந்தாதி என்ற நூல் 101 வெண்பாக்களால் அடங்கியுள்ளது. அடியார் பெருமை பேசும் நூல் இதுவாகும். இதன் பிறகு இளம்பெருமான் அடிகள் ஆவார். இவர் பாடியது சிவபெருமான் திருமும்மணிக்கோவை ஆகும். இவர் காலம் நம்பியாண்டார் நம்பிக்கு முற்பட்டது என்பார்கள். 9வதாக அதிர அடிகள் ஆவார். இவர் பாடிய நூல் மூத்த பிள்ளையார் திருமும்மணிக்கோவை ஆகும். 30 பாடல்கள் பாடியுள்ளார் என்று கூறுவர். ஆனால் இன்று கிடைப்பது 23 பாடல்கள் மட்டுமே. இதன் பிறகு சேரமான் பெருமான் நாயனார் ஆவார். சேரநாட்டு மன்னர் மரபினர் 63 நாயன்மார்களில் ஒருவர். இவர் பாடிய நூல்கள் 3 ஆகும். அவைகள் திருக்கயிலாய ஞான உலா, பொன்வண்ண தந்தாதி மற்றும் திருவாரூர் மும்மணிக்கோவை ஆகும். இதன் பிறகு பட்டினத்தடிகள் ஆவார். இவரின் இயற்பெயர் திருவெண்காடர் ஆகும். இவர் கோயில் நான்மணிமாலை, திருக்கழுமல மும்மணிக்கோவை, திருவேகம்பமுடையார் திருவந்தாதி மற்றும் திருவெற்றியூர் ஒருபா ஒரு பஃப்து ஆகும். இறுதியாக நம்பியாண்டார் நம்பி ஆவார். இவர் இயற்றியது 9 நூல்களாகும். அடுத்ததாக 12ஆம் திருமுறை சேக்கிழார் ஆவார். சேக்கிழார் எழுதிய திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம் 12ஆம் திருமுறையாகும். 23 நாயன்மார்களின் வரலாறு கூறும் நூலாகும். 4286 பாடல்கள் உள்ளடங்கியுள்ளது. சுந்தரர் திருத்தொண்டர் திருவந்தாதி இந்நூலின் மூல நூலாக விளங்குகிறது. வைணவ சமயம் திருமாலை வழிபாடு தெய்வமாக கொண்ட சமயம் ஆகும். திருமாலே முதன்மை தெய்வமாக இச்சமயத்தில் கருதப்படுகின்றார். இத்திருமாலின் மீதுள்ள பக்தியில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் எனப்பட்டனர். இவ்வாழ்வார்களான வைணவ பெரியோர்கள் 12 ஆவர். இவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் என வழங்கப்படுகின்றது. இதனை நாதமுனிகள் என்பவர் தொகுத்தவராவார். இவரது காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு ஆகும். இந்4000 திவ்ய பிரபந்தத்தை பாடிய ஆழ்வார்கள் 12 கிபி 700 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலத்தைச் சேர்ந்தவர்களாவர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரும் முதலாழ்வார்கள் என அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் காலத்தால் முந்தியவர்கள். முதலாழ்வார்களுடன் சேர்த்து பெரியாழ்வார், ஆண்டாள் நாச்சியார், திருமழிசை ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பாணாழ்வார், குலசேகர ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார் ஆகியோரே 12 ஆழ்வார்கள் எனப்படுகின்றனர். 12 ஆழ்வார்கள் பாடிய இந்4000 திவ்ய பிரபந்தம் முதலாயிரம் பெரிய திருமொழி, இயற்பா, திருவாய்மொழி என்ற 4 பெரும் பிரிவுகளாக திகழ்கிறது. இதில் 24 நூல்கள் இடம்பெற்றுள்ளன. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதலாயிரத்தில் திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, பெருமாள் திருமொழி, திருச்சந்த விருத்தம், திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, அமலநாதிபிரான், கண்ணினுன் சிறுதாம்பு என்ற உட்பிரிவுகள் அமைந்துள்ளன. முதலாவதாக பொய்கை ஆழ்வார். காஞ்சியில் உள்ள திருவெஃப்கா என்னும் தலத்தில் வடக்கில் உள்ள பொற்றாமரை பொய்கையில் ஐப்பசித் திங்கள் திருவோண நாளில் திருமாலின் பாஞ்ச சன்னியமாகிய திருச்சங்கின் அம்சமாக தோன்றினார். அது மட்டுமின்றி இக்குளத்தில் தோன்றியமையால் இவர் பொய்கையார் என்று அழைக்கப்பட்டார். பொய்கை ஆழ்வார் பாடியது முதல் திருவந்தாதி ஆகும். களவழி 40 பாடிய பொய்கையாரும் இவரும் ஒருவரே என்று மு. இராகவயங்கார் கூறுவர். இவர் திருவரங்கம், திருவிண்ணகரம், திருவேங்கடம், திருவேகா, திருக்கோவிலூர் ஆகிய இடங்களில் உறையும் திருமாலின் பெருமையையும் பாடியுள்ளார். அந்தாதி தொடைக்கு முன்னோடியாக இவரது பாடல்கள் அமைகின்றன. இவர் 100 பாடல்கள் பாடியுள்ளார். இவர் வையன் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய, கதிரோன் விளக்காகச் செய்ய சுடராழி, யானடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று உலகத்தை தகழியாக ஆக்கி திருமாலை பரவுகிறார். அடுத்ததாக பூதத்தாழ்வார். இவர் பூதம் என பல இடங்களில் பாடியுள்ளமையால் பூதத்தாழ்வார் என பெயர் பெற்றார். பூதத்தாழ்வார் திருக்கடல் மல்லையூர் என்றழைக்கப்பட்ட மாமல்லபுரத்தில் ஐப்பசி திங்கள் அவிட்ட நாளில் குருக்கத்தி பந்தரில் குருக்கத்தி மலரில் திருமாலின் கதாயுதத்தின் அம்சமாக தோன்றினார். பொய்கையார் பிறந்த மறுநாள் இவர் பிறந்ததாக கூறுவர். இவர் திருவேங்கடம், திருவரங்கம், திப்பாடகம், திருவத்தியூர், திருக்குடழுக்கு ஆகியன இவர் பாடிய தலங்களாகும். இவர் இயற்கை அழகை பக்தியோடு இணைத்து பாடுகின்றார். இவர் பாடியது 2ஆம் திருவந்தாதி ஆகும். இதில் 100 பாடல்கள் உள்ளன. திருக்கோவலூரில் 3 ஆழ்வார்களும் சந்தித்த போது வையகம் தகழியா என்னும் பாடலை பொய்கையாழ்வார் பாட, அச்சூழலில் பூதத்தாழ்வார் அன்பேதகழியா ஆர்வமே
நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா. நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன், நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் என்ற பாடலை பாடியருளினார். இப்பாடல் இசை நயமும் இறை உணர்வும் மிகுந்ததாக அமைந்துள்ளது. அடுத்ததாக பேயாழ்வார். திருமாலின் மீது கொண்ட பக்தியால் அடிக்கடி அழுது சிரித்து ஆடிப்பாடி பேய் பிடித்தவர் போன்று உலக இயற்கை வாழ்விலிருந்து மாறுபட்டு விளங்கியதால் இவர் பேயாழ்வார் என பெயர் பெற்றார். இவர் திருவல்லி கேணியின் தென் திசையில் உள்ள திருமயிலை என்று அழைக்கப்படும் மயிலாப்பூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவில் கிணற்றிலே செவ்வல்லி பூவிலே திருமாலின் நாந்தகம் என்ற வாளின் அம்சமாக ஐப்பசி மாதம் சதய நாளில் பிறந்தார். இவர் பாடியது 3ஆம் திருவந்தாதி. இதில் 100 பாடல்கள் உள்ளன. திருக்கோவிலூரில் இம்மூன்று ஆழ்வார்களும் சந்தித்து திருமால் பெருமையை பாடியதாக கூறுவர். அப்போது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் நாழி வண்ணன்பால் என்று என திருமாலின் கோலத்தை பாடியருளினார். 4ஆவதாக திருமழிசை ஆழ்வார் ஆவார். இவர் பிறந்த ஊர் தொண்டை நாட்டு திருமழிசையாகும். தைத்திங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்ததால் இவரை சக்கரத்தின் அம்சம் என்பர். இவர் திருவல்லிக்கேணியில் நெடுங்காலத்திற்கு யோகத்தில் ஆழ்ந்திருந்தார் என்று கூறுவர். கணிகண்ணன் இவருடைய தோழன் ஆவார். இவரிடம் மாறாத பக்தி பூண்டவன். ஒரு சமயம் இவர் மன்னனுடன் கொண்ட மன வேறுபாட்டால் கணிகண்ணன் காஞ்சியை விட்டு புறப்பட எண்ணி கீழ் வருமாறு பாடினாராம். அதாவது, கணிகண்ணன் போகின்றான், காமருபூங் கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவன் யான் செல்கின்றேன் நீயும் ஒன்றன், பைனாக பாய் சுருட்டிக்கொள் என்று பாடினார். உடனே காஞ்சி திருவெஃப்கா கோயிலில் உள்ள இறைவனும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என புறப்பட்டு விட்டாராம். இதனால் திருவிழந்த காஞ்சியை கண்ட மன்னன் தன் பிழையுணர்ந்து திருமழிசை பிரானை கண்டு அடியில் வீழ்ந்து தொழுதானாம். உடனே அவர் தம் வெண்பாவை மாற்றி, கணி கண்ணன் கொழிந்தான், காமருபும் கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவன் செலவொழிந்தேன் நீயும் ஒன்றன் பைனாக பாய்படுத்துக்கொள் என்றாராம். அதன்படி பெருமாளும் திரும்பியதால் நகர் பழைய பொலிவை பெற்றதாம். அடுத்ததாக நம்மாழ்வார் ஆவார். பாண்டிய நாட்டின் திருக்குறுகூர் இவர் பிறந்த ஊராகும். இவர் தாயாருடைய நங்கையார் ஊர் குமரி மாவட்டத்தில் நாஞ்சில் நாட்டில் தோவாளை வட்டத்தில் அமைந்துள்ள திருப்பதி சாரம் திருவெண்பரிசாரம். இவ்வூர் 108 திருப்பதிகளுள் ஒன்று. அங்குள்ள திருமாலை என் திருவாழ் மார்பன் என உரிமையுடன் போற்றுகின்றார் நம்மாழ்வார். திருக்குறுகூர் என்று ஆழ்வார் திருநகரி என்று வழங்கப்படுகிறது. வேளாளர் மரபு. இவரின் தந்தை காரியார். தாயுடைய நங்கை பிரமாதி ஆண்டு வைகாசி திங்கள் பௌர்ணமியில் உதித்ததாக கூறுவர். இவருக்கு பல பெயர்கள் வழங்குகின்றன. ஒவ்வொன்றும் காரணப் பெயராகவே அமைகின்றது. சடம் எனும் வாயுவை சினந்தமையால் சடகோபர் என்றும், உரிமை காரணமாக நம்மாழ்வார் என்றும், உலகியலுக்கு மாறாக இருந்தமையன் மாறன் என்றும், இவர் யாத்த நூலின் பெருமை கருதி திராவிட சிசு என்றும், பிற மதங்களாகிய யானைக்கு அங்குசம் போன்று விளங்கியமையால் பராங்குசர் என பல பெயர்களால் அழைக்கப்பட்டார். இவர் பாடியவை திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாய்மொழி என்பனவாம். 7 ஆசிரியங்கள் கொண்டது திருவாசிரியம், 87 வெண்பாக்கள் கொண்டது பெரிய திருவந்தாதி, 100 பாடல் கொண்டது திருவிருத்தம், 1100 பாடல்கள் கொண்டது திருவாய்மொழி. இவற்றை தமிழ் வேதங்கள் என போற்றுவர். திருவாய்மொழிக்கு உரைகள் பலவுள திருக்குறளையும் பரிபாடலையும் இவர் எடுத்தாள்கிறார். இவர் பாடல்கள் அனைத்தும் பண்ணுடன் பாடத்தக்கவை, தாம் அடியார்க்கும் அடியார் என்பதை இவர் கூறும் திறம் மிக ஆழமானது. உதாரணமாக இவர், அடியார்ந்த வையம் உண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும்படியாதுமில் குழவிப்படி எந்தை பிராந்தனக்கு, அடியார் அடியார்தம் அடியார் அடியார்தமக்கு, அடியார் அடியார்தம் அடியார் அடியோங்களே என்று பாடினார். இவருக்கு அடுத்ததாக மதுர கவியாழ்வார் ஆவார். இவர் திருக்கோளூரில் அந்தணமரபில் தோன்றினார். இவர் நம்மாழ்வாரின் பக்தர் என்பது முன்னர் கூறப்பட்டது. வடநாட்டு தலங்களை காணச் சென்றபோது அயோத்தியில் ஒரு சோதி தெரிய அதை பின்பற்றி வந்து நம்மாழ்வாரின் திருக்குறுகூர் அடைந்தார். அங்கு யோக நிலையில் இருந்த நம்மாழ்வார்க்கு அடிமையாகி அவரையே தெய்வமாக கண்டு பாடினார். திருமாலை பாடாது திருமாலின் தொண்டர் நம்மாழ்வாரை மட்டும் பாடிய ஒரே ஆழ்வார் இவரே. இதனால் இவரை 12 ஆழ்வார்களில் சேர்க்காது விட்டனர் என்பர்.
இவர் நம்மாழ்வாரை பற்றி பாடிய பாசுரம் கண்ணினுண் சிறுதாம்பு எனப்படும். கண்ணினுண் சிறுதாம்பு 11 பாசுரங்கள் கொண்ட பகுதியாகும். தேவு மற்ற அறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவேனே நன்மையால் மிக்க நான்மறை யாளர்கள் புன்மையாக கருதுவர். ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே என்று பாடியுள்ளார் இவர். சைவ சமயத்தில் திருநாவுக்கரசரையே தெய்வமாக போற்றிய அப்பூதி அடிகளைப் போல வைணவத்தில் நம்மாழ்வாரை தெய்வமாக வணங்குகிறார் மதுரகவி எனலாம். அடுத்ததாக பெரியாழ்வார். பாண்டிய நாட்டில் வில்லிபுத்தூர் என்ற ஊரில் பெரிய நற்குணம் கொண்ட ஒரு பிராமணர் வாழ்ந்தார். அவரின் பெயர் விஷ்ணு சித்தர். அவர் பிறந்தது ஒரு தெய்வ அனுக்கிரகமாக கருதப்பட்டது. சிறு வயதிலிருந்தே அவர் விஷ்ணுவை பற்றிய மிகுந்த பக்தியுடன் இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக திருமால் வழிபாட்டில் செலவிட்டார். அவரின் தொழில் மலர்களைச் சேகரித்து அதை அழகாக கோர்த்து திருவேங்கடமுடையான் திருமால் திருக்கோவிலுக்கு சமர்ப்பிப்பது. அன்றாடமும் மகிழ்ச்சியுடன் அவர் கேசவா, நாராயணா என பாடி மலர்களை தொடுத்து வைப்பார். ஒரு நாள் பாண்டிய மன்னர் தன் நாட்டில் யார் உண்மையான இறைவன் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினார். பெரிய அறிஞர்களை அழைத்து வாதம் நடத்தினார். அதில் விஷ்ணு சித்தரும் கலந்து கொண்டார். அவர் எளிய வார்த்தைகளில் ஆனால் ஆழ்ந்த உண்மையுடன் கூறினார், இந்த உலகை உருவாக்கியும் காப்பதற்கும் அருள் புரிபவர் திருமால்தான். அவரின் பக்தி, அறிவு, உண்மையான நம்பிக்கை எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது. மன்னர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து அவரை வெற்றி பெற்றவராக அறிவித்தார். அந்த சமயத்தில் விஷ்ணு சித்தர் மன்னருடன் பெரிய யானையை அமர்ந்திருந்தபோது திருமால் தன்னுடைய திருவுருவத்துடன் வானத்திலிருந்து தோன்றினார். அந்த தெய்வீக காட்சி பார்த்த விஷ்ணு சித்தர் மிகுந்த பேரானந்தத்தில் பல்லாண்டு பல்லாண்டு என்று ஆரவாரம் செய்து பாட ஆரம்பித்தார். இந்த பாடலே இன்று நாம் பெரியாழ்வாரின் பல்லாண்டு பாசுரம் என அறியப்படுகிறது. அது பக்தி, அன்பு, கண்ணீரும் ஆனந்தமும் கலந்த பக்தி உணர்வின் வெளிப்பாடு. அதிலிருந்து விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் என அழைக்கப்பட்டார். ஏனெனில் அவர் தெய்வத்தை ஆசீர்வதித்த பெருமையை பெற்றார். அவரது பாடல்கள் அனைத்தும் திவ்ய பிரபந்தத்தில் சேர்க்கப்பட்டு தமிழ் பக்தி இலக்கியத்தின் முக்கியமான பாகமாகின. அடுத்ததாக ஆண்டாள். பாண்டிய நாட்டின் வில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் என்ற பக்தர் வாழ்ந்தார். ஒருநாள் அவர் தன் மலர் தோட்டத்தில் மண் கீழே ஒரு சிறுமையை கண்டார். அந்த குழந்தை தேவபாலனின் ஒளியைப் போல் பிரகாசித்தது. அவர் அதைக் கண்டு ஆச்சரியமடைந்து தன் மகளாக வளர்த்தார். அந்த குழந்தைக்கு அவர் கோதை என்று பெயர் வைத்தார். கோதை சிறு வயதிலிருந்தே திருமாலின் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டிருந்தார். தந்தை மலர்களால் திருமாலுக்குச் செய்யும் மாலைகளை அவர் தன் தலை மீது சூடி பின்னர் திருக்கோவிலுக்குக் கொடுத்தார். ஒருநாள் பெரியாழ்வார் அதை அறிந்தார். முதலில் கோபமடைந்தார். ஆனால் அதே இரவில் திருமால் கனவில் தோன்றி, அவள் சூடிய மாலையே எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறினார். அந்த நாள் முதல் கோதை சூடிக் கொடுத்த சுடர்மிகு ஆண்டாள் என அழைக்கப்பட்டார். பின்னர் அவர் திருமாலுடன் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடன் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி போன்ற பக்தி பாடல்களை எழுதினார். இறுதியில் அவர் திருமாலின் அருளால் தெய்வமாக இணைந்தார் என்று நம்பப்படுகிறது. அடுத்ததாக திருமங்கை ஆழ்வாம். 4000 ஆண்டுகள் முன்பு திருமங்கை மன்னன் என்ற வீரர் தென்னிந்தியாவில் ஆட்சி செய்தார். இவரின் இயற்பெயர் கலியன் ஆகும். சோழ மன்னனுக்கு படைத்தலைவனாக இருந்ததால் சோழ மன்னன் இவரை திருமங்கை நாட்டின் மன்னனாக்கியதால் இவர் திருமங்கை மன்னன் என்றும் அழைக்கப்பட்டார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் உலக ஆசைகளில் மூழ்கியிருந்தார். திருமாலின் மீது பக்தி இல்லை. ஒருநாள் அவர் குமுதவல்லி என்ற அழகான பக்திமிகு பெண்ணை பார்த்தார். அவளைக் கண்டு அவர் அவளை மணம் புரிய விரும்பினார். ஆனால் குமுதவல்லி அமைதியாகச் சொன்னாள், நான் திருமாலுக்கே அர்ப்பணிக்கப்பட்டவள். எனது கணவராக வர விரும்பினால் நீயும் திருமாலை ஏற்றுக்கொண்டு பக்தியுடன் சேவை செய்ய வேண்டும். இதை கேட்ட திருமங்கை மன்னன் முதலில் ஆச்சரியப்பட்டார். ஆனால் அவளது சொற்கள் அவரது இதயத்தைத் தொட்டன. பின்னர் அவர் திருமாலின் வழியில் நடக்கத் தொடங்கினார். அவர் விஷ்ணுவின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டார். கடவுளுக்காக தன் செல்வத்தையும் சுகவாழ்வையும் துறந்தார். அவன் திருக்கோவில்களைச் சீரமைத்தார், பாசுரங்கள் பாடினார், ஏழைகளுக்கு உதவினார். சில நேரங்களில் அவர் கோவில்களின் பணிக்காக பணம் திரட்டும்போது சிலர் பக்தியுடன் உடனே உதவினார்கள். சிலரிடம் அவர் பணிவுடன் வேண்டிக் கொண்டு பெற்றார். ஆனால் அதையெல்லாம் திருமாலின் சேவைக்காகவே செய்தார். இறுதியில் திருமால் அவருக்கு அருள் புரிந்து அவரை தன்னுடைய பெரிய பக்தராக ஏற்றுக்கொண்டார். அந்த வீர மன்னன் பின்னர் திருமங்கை ஆழ்வார் என அழைக்கப்பட்டார்.
அவர் பாடிய பாசுரங்கள் திவ்ய பிரபந்தத்தில் சேர்க்கப்பட்டு இன்றும் தமிழ் பக்தி இலக்கியத்தில் ஒளிவிளக்காக இருக்கின்றன. அடுத்ததாக தொண்டரடிப்பொடி ஆழ்வார். முன்னொரு காலத்தில் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் ஒருவராக தொண்டரடி பொடியாழ்வார் வாழ்ந்தார். இவரின் இயற்பெயர் விப்ர நாராயணர் என்பதாகும். அவர் பக்தியுடன் இறைவனை துதித்து பல பாடல்களை இயற்றினார். இவர் திருமாலை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி என்ற 2 முக்கியமான படைப்புகளை இயற்றியுள்ளார். திருமாலை என்பது வைணவ சமயத்தில் திருமாலை போற்றி தொண்டரடி பொடியாழ்வார் இயற்றிய ஒரு சிறப்பு பாடல் தொகுப்பு ஆகும். இந்நூல் 45 பாடல்களைக் கொண்டது. திருப்பள்ளி எழுச்சி என்பது தொண்டரடி பொடியாழ்வார் இயற்றிய இன்னொரு முக்கியமான படைப்பாகும். இதில் இறைவனை துயிலிருந்து எழுப்பும் வகையில் பாடல்கள் அமைந்துள்ளன. இவ்விரு படைப்புகளும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ள 4000 திவ்ய சரணங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன. இவருக்கு அடுத்து திருப்பாணாழ்வார். 12 ஆழ்வார்களுள் ஒருவரான திருப்பாணாழ்வார் உறையூரில் பிறந்தவர், நெற்கழனியில் தோன்றியவர், பாணர் குலத்தவரால் வளர்க்கப்பட்டவர், இரங்கநாதரை வழிபடக்கூடாது என்ற தடைகளையெல்லாம் தகர்த்தவர். அமலநாதிபிரான் என்னும் பதிகத்தை பாடியவர். இப்பதிகம் அகத்துரை பாடல்களால் ஆனது. அமலநாதிபிரான் என்பது வைணவ சமயத்தில் திருமாலை போற்றி திருப்பாணாழ்வாரால் இயற்றப்பட்ட நூலாகும். இறுதியாக குலசேகர ஆழ்வாரும். குலசேகர ஆழ்வார் தமிழ் பக்தி இலக்கியத்தில் ஒரு முக்கியமான நாயகன். அவர் ஒரு சேர மன்னராக இருந்தார். ஆனால் ராஜ பட்டத்தையும் செல்வத்தையும் விட இறைவன் மீது கொண்ட பக்தியையே உயர்வாகக் கண்டார். அவரது இதயம் முழுவதும் திருமால் மீதான அன்பால் நிரம்பியிருந்தது. அதனால்தான் அவர் பாடிய பாடல்கள் பெருமாள் திருமொழி என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. அந்த பாடல்களில் குலசேகர ஆழ்வார் தன் ஏக்கம், இறைவனை பிரிந்த துயரம், அவரை பார்க்கும் பேரார்வம் மற்றும் அன்பு நிறைந்த மனநிலை அனைத்தையும் வெளிப்படுத்துகிறார். அவரது பாடல்களை கேட்டால் நாம் ஒரு பக்தனின் இதயத்துக்குள் சென்றுவிட்டோம் போல உணரலாம். அவர் அரசனாக இருந்தும் அடியாராக வாழ்ந்தார். அதுவே குலசேகர ஆழ்வாரின் பெருமை. நன்றி.